இப்ப திரும்பவும் ஃபேமஸா பேசப்படுற ஒரு ஹேஷ்டேக் மாதிரி ஐயோ அப்படின்னு எல்லாரும் கதற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரு சார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்றது தான். சோ இந்த சூப்பர் முதல்வர் யார் அப்படின்னு எனக்கு தெரியணும். ஒப்புதல் வாக்குமூலம் வரைக்கும் வந்து சைன் பண்ற ஸ்டேஜ் போயிட்டு அந்த நேரத்துல நீங்க வேண்டாம், எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை வேணாம் அப்படின்னு பின்னாடி போயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு யாரு சஜஸ்ட் பண்ணி நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க? மூன்றாவது முதல்வர் சூப்பர் முதல்வர் யாரு அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கிட்ட வந்து இந்த மத்திய கல்வி அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, தர்மேந்திர பிரசாத், அவர் தெளிவா ஒரு கேள்வியை கேட்கிறாப்புல. சோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிட்டு, அன்சிவிலைஸ்டு நீங்க எல்லாம் வந்து அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய இஷ்யூவாவே மாறிடுச்சு. அவர் சொன்ன இந்த விஷயத்தினால நீங்களாம் வந்து அநாகரிகமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்தினால அங்க அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் நம்ம கனிமொழியும் ஃபீல் பண்ணியிருந்தாலும் இங்க நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு இல்லையா, அவர் ஒரு பதிவு பெற்றிருக்கிறாரு, அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மன்னர் நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தர்மேந்திர பிரசாத் அவர்கள் நாக்க வந்து ஓவரா நீட்டி பேசிட்டாரு, அவர் நாக்க அவர் கண்ட்ரோல் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளு, அதாவது நம்ம அண்ணாமலை சும்மா இருப்பாரா, பிஜேபி சைடு அப்படின்னு ஒண்ணு துடிச்சுக்கிட்டு முன்னாடி வர ஒரு பர்சன், யாரு சார் நீ அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு கேட்கிற கேள்விலாம் ஐயோ அப்படின்னு இருக்கு. சோ 3 கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்றத நம்ம முதல்வருக்கு வந்துட்டு அவர் கேட்கிறாரு. சோ இந்த 3 கேள்விக்கு முன்னாடி ஒரு டேக் யூஸ் பண்ணிருக்காரு. அது என்னன்னு தெரியுமா? பதட்டத்தில் பிதற்றும் தமிழக முதல்வருக்கு 3 கேள்வின்னு ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி சொன்ன மாதிரி யாரு சார் நீ, ஐபிஎஸ் எப்படி படிச்சியோ தெரியல, இதெல்லாம் எப்படி, நோ வேர்ட்ஸ். சரி ஓகே, அவர் கேட்கிற அந்த 3 கேள்வியில ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, தர்மேந்திர பிரசாத் வந்துட்டு நீங்க உங்களுக்கு எல்லாம் அநாகரிகமா இல்லையா, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. அதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் கரெக்டா தாங்க சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு கல்வியை, குழந்தைகளுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அரசியல் சாயம் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தெளிவா ஒரு ஆள் போட்டு உடைச்சு உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் மோசமா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கறது என்ன தப்பு? அவர் சரியா தானே கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்க கோவப்படுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? தெளிவான ஒரு விஷயம் கேட்கும்போது நீங்க ஏன் கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. அண்ட் செகண்ட் திங் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, மக்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்துதான் நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்றீங்க. யாரு சார் அந்த மக்களு? உங்க பொண்ணா, உங்க மகனா, உங்களுடைய மருமகனா, இல்ல இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிற உங்களுடைய அரசியல்வாதிகளா, இல்லைன்னா அவங்களுடைய பினாமிகளா, அவங்களுடைய சொந்தக்காரங்களா அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டு கேட்டிருக்காரு. சோ அவர் சொல்ற இந்த செகண்ட் பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன் எதுவும். சரி ஓகே, தேர்ட் என்ன அப்படின்னா, ஏழை எளிய மக்களை வச்சு அரசியல் பண்றது யாரு அப்படின்னு இந்த கேள்வியும் கேட்டிருக்காரு. சோ இத்தனை நாளா வந்துட்டு மும்மொழி கொள்கைகள், அவங்க நம்ம மேல ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க, 3வது மொழியை திணிக்க பாக்குறாங்க, தமிழ் அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமா நீங்க பேசி சுத்திட்டு இருந்தீங்க. அந்த ஒரு சாயலும் இனிமே வெளுத்து போச்சு. நீங்க இது வரைக்கும் ஒப்புதல் வரைக்கும் வந்துட்டு பின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் இவ்வளவு தெளிவா சொல்றாரு அப்படின்னா, அது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிஜேபி ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஹாட்டான ஒரு ஃபயர்ல போற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த பார்லிமெண்ட் மீட்டிங்க்கு அப்புறம் வேற மாதிரி எல்லாம் போகும், சில விஷயங்கள் நம்மளுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சது எல்லாத்தையுமே தாண்டி நடந்த விஷயம் ஒண்ணு, போனது எதுக்கு வந்தது எதுக்கு அப்படின்னே தெரியாம இப்ப விஷயமே வந்துட்டு ஆக்சுவலி இஷ்யூவே வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து நம்ம எப்படி எங்க இருந்து கிளாரிட்டி வரும்ன்றது தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய அப்டேட் நம்ம பேசிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு, இல்ல இன்னும் இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாலும் சொல்லுங்க, அதை பத்தி நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.